டைரக்டாவே பேரை சொல்லிடுவேன். ஆனா டைரக்டா பேரை சொன்னேன்னா அப்படியே வீடியோ இருக்காது, அடிச்சு இன்ஸ்டாகிராம்ல இருந்து தூக்கி விட்டுருவானுங்க. ஸோ அதனால டைரக்டா பேரை சொல்ல முடியாது. நீங்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்ன யூனிவர்சிட்டின்னு. என்ன இதுல இப்ப ப்ராப்ளம்னா, இந்த ரீசெண்டா வந்துட்டு செமஸ்டரோட ரிசல்ட் வந்தது, செகண்ட் இயர் அப்புறம் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்குலாம். இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, கிட்டத்தட்ட நல்லா எழுதுனவங்க நிறைய பேரை ஃபெயில் ஆக்கி விட்டுருக்கானுங்க சில சப்ஜெக்ட்ஸ்ல. இப்போ அவங்க ரீவேல்யூவேஷன் போடுறதுக்காக 300 ரூபா கட்டி பேப்பரோட ஜெராக்ஸை வாங்கி பார்க்கலாம். அந்த பேப்பரோட ஜெராக்ஸை வாங்கி பார்த்துட்டு இங்க இருக்கிற லெக்சரர்ஸ்ட்ட அந்த பேப்பரை கொடுத்து கரெக்ட் பண்ண சொன்னா அவங்க பார்ப்பாங்க இதுல வந்துட்டு எவ்வளவு மார்க் போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு பையனுடைய பேப்பர் தான் இது. இதுல பாருங்க அந்த பையன் எவ்வளவு நீட்டா வந்துட்டு எவ்வளவு தெளிவா ஆன்சர்ஸ்லாம் எழுதியிருக்கான். ஆனாலும் கூட அவனை ஃபெயில் ஆக்கி வச்சிருக்கானுங்க. இவன் எழுதுனதுக்கு கிட்டத்தட்ட 50 மார்க்ஸுக்கு மேல நியாயமா போட்டிருந்திருக்கணும், அவன் பாஸ் ஆயிருந்திருக்கணும் நல்ல பெர்சன்டேஜ்ல. ஆனா அந்த சப்ஜெக்ட்ல இவனை ஃபெயில் ஆக்கி விட்டுருக்கானுங்க. 9 மார்க் தான் இவனுக்கு போட்டிருக்காங்க. இல்ல எனக்கு புரியல, இவ்வளவு நல்லா எழுதியிருக்கான், ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கு, இவ்வளவு தெளிவா எழுதியிருக்கான். நீங்க வந்துட்டு ஒரு நல்லா எழுதாத ஒருத்தனை ஃபெயில் ஆக்குறீங்களா, அது ஓகே. ஆனா நல்லா எழுதுன ஒருத்தனை ஃபெயில் ஆக்கி இப்படி அவனை ரீவேல்யூவேஷன் போட வச்சு மறுபடியும் அதை திருத்தி அதுல வர்ற காசுல நீங்க ஒரு லாபம் பாக்குறீங்களே, இது கரெக்ட்